அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்டி வேல்யூ டெக் கன்சல்டிங் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எஸ்எம்இ ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ மார்க்கெட்டுக்கு வந்து லிஸ்டிங்கில் வர்றாங்க, ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபி எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய பெரும் ஆதரவுனால நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர் வந்து என்னன்னா கம்மிங் தீபாவளிக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செகண்ட் சேலஞ்சிலையும் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ, ஸோ இந்த கம்பெனி 2011 இவங்க வந்துட்டு என்னன்னா இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சு, ஸோ டெக் கன்சல்டிங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்பெஷலைசிங் இன் என்டர்பிரைசஸ் மானிட்டைசேஷன் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு ஐடி செக்டரில் இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா இருக்காங்க. அதுலேயும் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்களுடைய மேஜரான சர்வீசஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி, ஒரு மிட் ஸ்கேப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இன்டெகிரேஷன் பண்ணி கொடுக்குறது, அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறது, ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஓபிஎஸ், ஸோ இது எல்லாமே பண்ணி கொடுக்குறது, கிளவுட் சொல்யூஷன் பண்ணுறது, டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னென்னா அவங்க சைடில் வந்து என்னென்னா புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சூட்டபிளான சாஃப்ட்வேர் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான டாபிக்ஸும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி 70 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 70லிருந்து 80 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்லையும் இவங்க கிட்ட வந்து என்னென்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னென்னா 200 கன்சல்டன்ட்ஸ் வந்து என்னென்னா இவங்க கிட்ட ஒரு டீமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மூலயமா வந்து என்னென்னா இவங்க 500 இன்டெகிரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 20 கண்ட்ரியில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மேஜரான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து ஆஃபீஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பெங்களூரில் வந்து இவங்களுக்கு ஒன்று இருக்குது, அதாவது என்னென்னா நம்மளுடைய கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சுகர்லேண்ட், அதாவது என்னென்னா யூஎஸ்ஏல ஒரு ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி செப்டம்பர் 2 செப்டம்பர் 4 அன்னைக்கு வராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 80 ரூபாயிலிருந்து 84 ரூபாயில் ஓப்பன் பண்ணுறாங்க. லாட் சைஸ் 1600 ஷேர்ஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சேல்ஸ் டைப் பார்க்கும்போது ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் இவங்க வராங்க. இவங்களுடைய இஷ்யூ சைஸ்ன்னு பார்க்கும்போது 51,82,00,000 அந்த அளவுக்கு வராங்க. அதில் 2 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கருக்கும், மீதி இருக்கிற 49,19,00,000 அந்த அளவுக்கு வந்து இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்னென்னா என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் டேட் அண்ட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். அலாட்மெண்ட் டேட் வந்து பார்க்கும்போது செப்டம்பர் 8 அன்னைக்கு அலாட்மெண்ட் நமக்கு நடக்கலை அப்படின்போது செப்டம்பர் 8 அன்னைக்கு ரீஃபண்டும் இவங்க கொடுத்துட்றாங்க. ஷேர்ஸ் வந்து நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் செப்டம்பர் 9 அன்னைக்கு கொடுப்பாங்க. லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 அன்னைக்கு புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டிங்கில் வருவாங்க. ஸோ யூபிஎம் மேண்டேட் கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஐபிஓ வந்து 2 4 என்னைக்கு அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் 4 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஎம் மேண்டேட் பண்ணியாக வேண்டும். சரி, ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் கடைகளில் எத்தனை அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓவில் வந்துட்டு 2 லாட் நீங்கள் என்ன பண்ணணும், மினிமமாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ
2,68,800 இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓ வந்து என்னன்னா உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 3 லாட் இருந்து 7 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 8 லாட் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த கம்பெனியோட 51 கோடி ஐபிஓன்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மெஜாரிட்டியான சப்ஸ்கிரைபர் வந்து என்னன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் என்னன்னா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 33% வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த 51 கோடியில் வந்துட்டு. ஸோ என்ஐ கேட்டகரிக்கு 14%, கியூஐபி கேட்டகரிக்கு 47%, மார்க்கெட் மேக்கருக்கு 5% வேல்யூஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட கேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 38%, ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.17, ரிட்டர்ன் ஆன் 38 நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 38%, எபிட்டா மார்ஜின் 29% இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் நல்லா தான் இருக்குது வந்துட்டு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா டேட்டா படி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க வந்து இருக்காங்க. மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி 2 கோடியிலிருந்து 5 கோடியும் 5 கோடியிலிருந்து 12 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டபுளாக தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அசட்டும் வந்து என்னன்னா ரீசனபிளான இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இந்த கம்பெனியோட அசட்டும் இருக்குது. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் அண்ட் பிஇ வேல்யூ வந்து என்னன்னா எனக்கு வந்து கிடைக்கல. சப்போஸ் எனக்கு கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வந்துட்டு ஓகேங்க. ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாரும் லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் இருக்கிறதுக்கான எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வாட்ச் என்ற சோர்ஸில் நான் எடுத்திருந்தேன் 17% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் வந்து என்னன்னா இந்த கம்பெனிஸ் வந்து என்னன்னா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு ஐபிஓ வந்து என்னன்னா அலாட்மெண்ட் வந்து நடந்திருந்ததுன்னா. பட் இருந்தாலும் இன்னும் என்னன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி மூவ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டே பை டே என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து என்னன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த பேசிஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவலாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.